தமிழ்வாணன் அவர்களின் மர்ம நாவல் மணிமொழி நீ என்னை மறந்துவிடு இறுதி பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம். தந்தையால் எதிர்பாராத வலையில் சிக்கிய மணிமொழி பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு சுப முடிவு வேண்டுமல்லவா? வாங்க கதைக்குள்ளே போய் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம். மயிலாப்பூர் குளத்தருகில் இருந்த தெரு வழியே மெல்ல நடந்து சென்று கொண்டிருந்தார் மருத நம்பி. அவர் பழைய கோட்டு ஒன்றை போட்டுக்கொண்டு முகத்தை மறைத்தபடி நடந்து சென்று கொண்டிருந்தார். அவர் தேடி வந்த தெரு அதுதான். ஒவ்வொரு வீடாக பார்த்து கொண்டே சென்றார். ஒரு வீட்டின் முன் நின்றார். அந்த வீடு முன்பு மணிமொழி வந்து முதல் பெட்டியை கொடுத்துவிட்டு சென்ற அதே வீடுதான். பொன்மலை என்னும் பெரியவர் முன்பு அங்கு இருந்தார். இப்போதும் அவர் அங்கேதான் இருந்தார். பொன்மலை தான் கதவை திறந்தார். மருத நம்பியை கண்டதும், யாரது மருத நம்பியா, உள்ளே வாருங்கள் என்றார். அந்த வீட்டில் யாருமே இல்லை, அந்த பெரியவரை தவிர. நீங்கள் தனியாகவா இருக்கிறீர்கள் என்று கேட்டார் மருத நம்பி. ஆமாம், உட்காருங்கள். சில நாட்களுக்கு முன் உங்கள் மகள் இங்கே வந்து போனாள். நீங்கள் கொடுத்ததாக ஒரு அட்டைப்பட்டி என்னிடம் கொடுத்துவிட்டு சென்றாள். உங்களுக்கு இவ்வளவு அழகான பெண் இருக்கிறாள் என்பது அன்று வரை எனக்கு தெரியவே தெரியாது. அவள் என்னுடைய குடும்பத்தின் அணையா விளக்கு. என்னுடைய கெட்ட காலம் அவளையும் நான் இழந்து விட்டேன். என் உயிரை கொடுத்தாவது மணிமொழியை இந்த துன்பத்திலிருந்து நான் விடுவிக்க வேண்டும். மணிமொழியா அவள் பெயர்? அவளை ஏன் நம்முடைய கூட்டத்தில் சேர்த்தீர்கள்? வயதான இந்த காலத்தில்தான் நான் என் தவறுகளை உணர்கிறேன். வாழ்க்கை இழந்துவிட்டவனுடைய துன்ப கதையாகிவிட்டது என்னுடைய கதை. என் தள்ளாத வயதிலும் கூட என்னால் என் குடும்பத்துடன் சேர்ந்து வாழ முடியவில்லை. பெரிய ஐயாவின் பிடியிலிருந்து விடுபடாத வரையில் நான் தனியாகவே வாழ விரும்புகிறேன். போலீசாரால் எந்த நிமிடமும் நம் கூட்டத்தாரை பிடித்து விட முடியும். வயதாகிவிட்ட நீங்கள் இந்த நேரத்தில் எப்படி தவறு செய்தீர்கள்? மணிமொழியின் முகத்தை பார்த்தால் பச்சிளங்குழந்தையின் முகத்தை போல இருந்தது. அவளை பற்றி பெரிய ஐயாவுக்கு எப்படி தெரிந்தது? எனக்கு உடல் நலம் இல்லாத அந்த சமயத்தில் என்னுடைய கரை படிந்த தொழிலை புரிந்து கொள்ளாத மணிமொழி பெட்டிகளை எனக்காக அவள் கொண்டு செல்வதாக சொன்னாள். கேசவதாசுக்கும் ஒரு பெட்டி இருந்தது. அவள் கேசவதாசின் வீட்டை அடைந்த போது கேசவதாஸ் இறந்து கிடந்தார். அதிலிருந்து தான் தொல்லைகள் பல தொடங்கின. சென்னைக்கு மணிமொழியை அனுப்பும் வாய்ப்பு கிடைத்தால் அவளை சென்னைக்கு அனுப்பிவிட்டு மணிமொழியை காப்பாற்ற வேண்டும் என்ற உண்மைகளை கண்டுபிடிக்க கேசவதாஸ் பங்களாவுக்கு போனேன். அங்கிருந்து திரும்பி வந்ததும் தான் அங்கே பல இடங்களில் என்னுடைய கை ரேகைகளை விட்டு வந்தது என் நினைவுக்கே வந்தது. நான் என் தவறை உணர்வதற்குள் போலீசார் என்னை கைது செய்து காவலில் வைத்து விட்டார்கள். சிறையில் இருந்த நான் உடல்நிலை கெட்டிருந்ததால் மருத்துவ விடுதியிலிருந்து குணமாகி கொண்டே வந்தேன். பெரிய ஐயா நான் போலீஸிடம் இருப்பதை விரும்பவில்லை. எங்கே நான் மறைந்து கிடக்கும் பல உண்மைகளை சொல்லிவிடுவேனோ என்று எண்ணி மருத்துவ விடுதியிலிருந்து தப்ப எனக்கு வழி செய்து கொடுத்தார். மருத்துவ விடுதியிலிருந்து தப்பி நான் சென்னைக்கு வந்து விட்டேன். மணிமொழியை காண வேண்டும் என்ற ஆவல்தான். அதோடு கேசவதாஸ் கொலை வழக்கில் அசைக்க முடியாத ஒரு உண்மையை நான் கண்டுபிடித்திருக்கிறேன். அதை பற்றி உங்களிடம் சொல்லிவிட்டு உதவி கேட்கவே வந்தேன். கேசவதாஸ் தற்கொலை செய்து கொண்டதாக எல்லாரும் நினைத்திருக்கிறார்கள். அது தவறு. கேசவதாஸ் தற்கொலை செய்து கொள்ளவில்லை. அவர் கொலை செய்யப்பட்டார் என்பதுதான் உண்மை. நிமிர்ந்து உட்கார்ந்த பொன்மலை வியப்புடன், கேசவதாஸ் கொலை செய்யப்பட்டாரா? அப்படியானால் உண்மையான கொலையாளி யார்? உண்மையான கொலையாளி யார் என்பது கொலையுண்டவனுக்கு தெரியும், இறந்தவனுக்கு தெரியும். 2 பேருமே சொல்ல வாய்ப்பில்லை. நானும் மணிமொழியும் தான் இந்த கொலை வழக்கில் வகையாக அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். என்னை பற்றி நான் சிறிதும் கவலை கொண்டது இல்லை. என் மகள், ஒரே மகள் மணிமொழியை பற்றி தான் நான் கவலை கொண்டிருக்கிறேன். அதனால்தான் நான் உங்களிடம் உண்மையை சொல்லி உதவி கேட்கலாம் என்று வந்தேன். நம்முடைய கூட்டத்தில் மனித உள்ளத்தின் தன்மையை அறிந்தவர் நீங்கள் ஒருவர்தான் பொன்மலை. என் மகளின் வாழ்வுக்காக நீங்கள் இந்த உதவியை செய்துதான் ஆக வேண்டும். ஏன் இப்படி பயப்படுறீங்க? என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளிவந்துவிடும். உங்களுக்கும் நல் வாழ்வு வரும். என்னால் என்ற உதவியை உங்களுக்கு செய்ய எப்போதும் நான் காத்திருக்கிறேன் என்றார் பொன்மலை. எனக்கு நல் வாழ்வு வரும் என்று நான் நம்பவில்லை. என்னுடைய எதிர்காலத்தை பற்றி நான் கவலை கொள்ளவே இல்லை. என் கருத்தெல்லாம் மணிமொழியின் வாழ்விலேயே பதிந்து கிடக்கிறது. நான் தங்கத்துறையை கண்டு அவன் என் மகளின் வாழ்வில் குறுக்கிடக்கூடாது என்பதை சொல்லப் போகிறேன். தங்கத்துறையால் தான் என் மகள் தான் தங்கியிருந்த இடத்தை விட்டு இப்போது எங்கேயோ ஓடியிருக்கிறாள். தங்கதுரையே அவளை கடத்தி சென்று மறைத்து வைத்திருப்பானோ என்று கூட எனக்கு ஐயமாக இருக்கிறது. முன்னொரு தடவை அப்படித்தான் மணிமொழியை அவன் ஒரு அறைக்குள் போட்டு அடைத்து விட்டான்.
மணிமொழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சென்னைக்கு வந்த நான் அவளை எங்கே தேடுவது என்று தெரியல. முதலில் பிறகு பெட்டிகளை கொடுக்கும்போது எப்படியும் தங்கத்துறையை அவள் பார்ப்பாள் என்று தங்கத்துறையையே தொடர்ந்து கவனித்து கொண்டிருந்தேன். நான் எதிர்பார்த்தபடி மணிமொழி தங்கத்துறையின் வீட்டுக்கு வந்தாள். நான் மறைந்திருந்தே மணிமொழிக்கு என்னாலான உதவிகளை செய்தேன். தங்கத்துறையால் அறைக்குள் அடைக்கப்பட்ட மணிமொழியை நான் தான் விடுவித்தேன். ஆனால் நான் மறைந்திருந்து மணிமொழிக்கு செய்த உதவிகள் எல்லாம் அவளுக்கு தெரியாது. என்ன உதவியும் என் ஆசை நிறைவேறவில்லை. தங்கத்துறை மணிமொழியின் வாழ்வில் ஒரு வில்லனாக வந்து சேர்ந்து விட்டான். நான் அவனை பார்த்து சில உண்மைகளை அறிய வேண்டும். என்னுடைய முயற்சியில் என் உயிரே போனாலும் குற்றமில்லை என்று சொல்லிவிட்டு நிறுத்தினார் மருத நம்பி. மணிமொழியை ஒரு வேளை நீங்கள் காண நேர்ந்தால் அவளிடம் நான் சொல்லப்போகும் உண்மைகளை சொல்லுங்கள். சென்னையில் நான் அவளை தொடர்ந்து வந்து கவனித்ததை சொல்லுங்கள். தங்கத்துறையை தொடர்ந்து வந்து அவனுடைய வீட்டில் அவள் சிறைப்பட்ட போது அவளை விடுவித்த உண்மையை சொல்லுங்கள். அவள் வந்து இறங்கிய வாடகைக்காருக்கும் நான் தான் பணம் கொடுத்து அனுப்பினேன் என்று சொல்லுங்கள். இவ்வளவு விழிப்புடன் அவளை பாதுகாத்து வந்தும் கூட அவளை காப்பாற்ற முடியவில்லையே என்பதை பற்றி நினைக்கிற நேரத்திலெல்லாம் என் மனம் படாத பாடு படுகிறது என்பதையும் சொல்லுங்கள். அவள் வாழ்வு நேர்மையுடையதாக இருக்க வேண்டும், ஒளி பெற்றதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் என் மனதில் எப்போதும் எழுந்து நின்றது என்பதையும் சொல்லுங்கள். பொன்மலை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். மருத நம்பி தனது கோட்டு பையில் கைவிட்டு சிறிய கை கடிகாரம் ஒன்றை எடுத்தார். அந்த கடிகாரம் விளக்கின் ஒளியில் கண்களை பறித்தது. மிக சிறிய நுணுக்கமான ஸ்விஸ் கடிகாரம் அது. அந்த கடிகாரத்தின் தங்கச் சங்கிலியில் பல வைர கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன. கடிகாரத்தில் பதிக்கப்பட்டிருந்த வைர கற்கள் தான் அப்படி கண்களை பறித்தன. கடிகாரத்தை பொன்மலையிடம் கொடுத்தார். பொன்மலை அதை வாங்கி பார்த்தார். விலை உயர்ந்த கடிகாரம். பெரும் பணக்கார பெண்கள், நாகரிக வாழ்க்கை நடத்தும் பெண்கள் தங்கள் கைகளை அலங்கரிக்க கட்டிக்கொள்ளும் விலை உயர்ந்த கடிகாரம் அது. அந்த கடிகாரத்தின் கண்ணாடி உடைந்து நொறுங்கி இருந்த போதிலும் ஓட்டைகளுடன் அந்த கண்ணாடி அப்படியே ஒட்டி கிடந்தது. கடிகாரம் ஓடிக்கொண்டிருந்தது. தன்னால் இயங்கும் கடிகாரம் அது. இது என்னது? உற்று பாருங்கள். கண்ணாடி உடைந்து கிடக்கிறது. கடிகாரம் விலை மிகவும் உயர்ந்தது என்பது பார்த்தாலே தெரிகிறது. பின்னாலே கடிகாரத்தின் மூடியை திறந்து பாருங்கள். பொன்மலை நடுங்கும் கைகளுடன் கடிகாரத்தின் பின்பக்க மூடியை திறந்தார். மூடியின் உள்பக்கம் ஒரு பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த பெயரை கண்டதும் திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தார் பொன்மலை. அவர் உடல் மெல்ல நடுங்கியது. சமாளித்து கொண்டு, இந்த கடிகாரம் உங்களிடம் எப்படி வந்தது? சொல்லுகிறேன். மணிமொழி என்னிடம் வந்து கேசவதாஸ் கொலையுண்டதை பற்றி சொன்னதும் மணிமொழியை சென்னைக்கு விமானத்தில் ஏற்றிவிட்டு கேசவதாஸின் வீட்டுக்குத்தான் போனேன். நம்முடைய கூட்டத்திலே பெரிய ஐயாவுக்கு மிகவும் வேண்டியவர் கேசவதாஸ். வேண்டியவர் என்ன, பெரிய ஐயாவுக்கு அடுத்தபடியாக கேசவதாஸ் தானே. பெரிய ஐயாவை நாம் யாருமே பார்த்தது இல்லை, அவரை பார்க்கவும் முடியாது. கேசவதாஸ் தான் நம்மை கூட்டத்தில் சேர்ந்தவர். பெரிய ஐயாவிடமிருந்து ஒவ்வொருவருக்கும் குழந்தைகளுக்கான சட்டைகளின் மூலம் மர்மமான முறைகளில் எழுதப்பட்ட செய்திகள் வரும். அவற்றின்படி நம்ம ஒவ்வொருவரும் நடப்போம். ஆனால் பெரிய ஐயாவுடன் தொடர்பு கொள்ளவோ பேசவோ எவராலும் முடியாது. இந்த நிலையில் கேசவதாஸ் கொலை செய்யப்பட்டு இருக்கிறாரே, இந்த வழக்கை எப்படி சரி கட்டுவது, பெரிய ஐயாவிடம் எப்படி தொடர்பு கொள்வது என்று புரியாமல் எப்படியாவது மணிமொழியை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துடன் தான் போனேன். அவர் தற்கொலை செய்து கொண்டிருந்தால் ஒரு துப்பாக்கியாவது இல்லை ஏதாவது கத்தியாவது அவர் அருகில் இருக்க வேண்டாமா? துப்பாக்கி இல்லை. துப்பாக்கி எங்கே மறைந்து போயிருக்கும். நான் அவர் உடலை புரட்டி பார்த்தபோது இந்த கை கடிகாரத்தின் மீது அவர் விழுந்து கிடந்தது எனக்கு தெரிந்தது. அவரை சுட்டு கொன்றவள் ஒரு பெண். அவரை சுட்டவள் தன் கை கடிகாரத்தை விட்டு போக மாட்டாள். கேசவதாஸ் தன்னை சுட வந்த பெண்ணின் இடக்கையை பற்றி இருக்க வேண்டும். அப்போது அவள் கட்டியிருந்த இந்த கடிகாரம் அருந்து விழுந்து விட்டது. வலக்கையில் நீட்டியிருந்த துப்பாக்கியால் அவள் கேசவதாஸை சுட்டுவிட்டு கடிகாரத்தை பற்றிய நினைவில்லாமல் ஓடிவிட்டு இருக்கிறாள். கேசவதாஸ் கடிகாரத்தின் மீது விழுந்து கிடந்ததால் மணிமொழி கூட அதை பார்க்கவில்லை. கேசவதாஸ் கடிகாரத்தின் மீது விழுந்ததால் கடிகாரத்தின் கண்ணாடி உடைந்து விட்டது. பொன்மலை கடிகாரத்தின் பின்பக்க மூடியை மூடினார். அவர் உதடுகள் கடிகாரத்தின் உள்ளே பொறிக்கப்பட்டிருந்த பெயரை 2-3 முறைகள் சொல்லி பார்த்து கொண்டன. மருத நம்பி எழுந்து கொண்டார். நான் வருகிறேன். மீண்டும் நான் திரும்பி வராவிட்டால் மணிமொழியை மறந்து விடாதீர்கள். தங்கத்துறையின் மீது எப்போதும் ஒரு கண் இருக்கட்டும் என்றார் அவர். பிறகு தயங்கிக் கொண்டே அவர் வெளியே நடந்தார். மருத நம்பி போனதும் பொன்மலை கதவை சாத்தி தாளிட்டு கொண்டார். தங்கதுரை ஈர்ப்பு கொள்ளாமல் தவித்தான். அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை.
பிரபாவதி தேவி அவனிடம் பெட்டியை கொண்டு வந்து கொடுத்து 2 நாள் ஆகிவிட்டது. 2 நாளும் அவன் விடாமல் மருத நம்பியைத்தான் தேடி அலைந்தான். அவரை அவனால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. மருத நம்பியை தேடி அவன் வெளியே சுற்றி கொண்டிருந்ததால் வீட்டுக்கும் அவன் நேரப்படி வருவதில்லை. வீட்டில் மிகுதியாக தூங்குவதும் இல்லை. மருதநம்பி எங்கே தங்கியிருக்கிறார், எவருடன் தொடர்பு கொண்டிருக்கிறார் என்பதை போன்ற எவ்விதமான செய்தியுமே அவனுக்கு கிடைக்கவில்லை. அவனை சேர்ந்தவர்கள் பலர் சென்னையில் இருப்பது தெரியும். மணிமொழியின் அறையிலிருந்து தான் கிளப்பிய 4 பெட்டிகளையும் அவளுக்கு பதில் அவன்தானே பாதுகாப்புடன் கொண்டு போய் சேர்த்தான். சென்னையில் தங்கத்துரைக்கு தெரியாமல் பெரிய ஐயா எதுவுமே செய்கிறது இல்லை என்பதும் தங்கத்துரைக்கு தெரியும். இத்தனைக்கும் மற்றவர்களைப் போல அவனும் பெரிய ஐயாவை பார்த்ததே கிடையாது. முடிந்த வரையில் மருத நம்பியை பற்றி ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மயிலாப்பூரில் உள்ள பொன்மலையின் வீட்டுக்கு சென்றான் தங்கத்துரை. பொன்மலை தங்கத்துரையை கண்டதும் வியப்புற்றார். தங்கத்துரை உள்ளே சென்று உரிமையுடன் உட்கார்ந்து கொண்டு, பம்பாயிலிருந்து இங்கே மருத நம்பி வந்திருக்கிறாராம், தெரியுமா? மருத நம்பியா இங்கே வந்தார்? ஆமாம், சென்னைக்குத்தான் வந்திருக்கிறாராம். அவரை உடனே நான் பார்க்க வேண்டும். நீங்கள் மருத நம்பியை பார்த்தாலோ அல்லது அவராக உங்களுடன் தொடர்பு கொண்டாலோ உடனே எனக்கு தெரியப்படுத்துங்கள். பெரிய ஐயாவிடமிருந்து விரைந்த செய்தி ஒன்று வந்திருப்பதாக மருத நம்பியிடம் சொல்லுங்கள். அவர் வந்து உடனே என்னை வந்து பார்ப்பார். அப்படி என்ன விரைந்த செய்தி? பெரிய ஐயா ஒரு பெட்டியை அனுப்பியிருக்கிறார். அதை உடனே நான் அவரிடம் சேர்த்தாக வேண்டும். எங்களுக்கெல்லாம் எதுவும் வரவில்லையா? தங்கத்துரை சிரித்து கொண்டே சொன்னான். பெரியவரே, உங்களை பார்த்தால் எனக்கு இரக்கமாக இருக்கிறது. உண்மை எதுவும் தெரியாமல் எங்களுக்கு எதுவும் வரவில்லையா என்கிறீர்கள்? இந்த மாதிரி குழந்தை சட்டை உங்களுக்கு வரவே வேண்டாம் ஐயா. பிரபாவதி தேவியிடம் பெரிய ஐயா அந்த பெட்டியை கொடுத்து அனுப்பியிருக்கிறார் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். பிரபாவதி தேவியா இங்கே வந்திருக்கிறாளா? ஆமாம். எங்கே தங்கியிருக்கிறாள்? மவுண்ட் ரோட்டில் ஒரு ஹோட்டலில். பிரபாவதி தேவியை நீங்கள் பார்க்க வேண்டிய தேவையில்லை. மருத நம்பியை பற்றி செய்தி ஏதாவது கிடைத்தால் என்னிடம் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தான் தங்கதுரை. பொன்மலையும் வெளியே வந்தார். காரில் ஏறுமுன் அவரை பார்த்து, நம்மை சேர்ந்தவர்களிடம் நான் சொன்னதாக சொல்லுங்கள். மருத நம்பி எங்கிருந்தாலும் கண்டுபிடித்தாக வேண்டும். நானும் எல்லாரிடமும் சொல்லி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு காரை கிளப்பினான் தங்கதுரை. மருத நம்பியிடம் பெட்டியை உடனே கொடுக்கவில்லையே என்று பெரிய ஐயா எங்கே தன் மீது சினம் கொள்வாரோ என்று எண்ணி அவன் மருத நம்பியை பார்க்க முடியாத காரணத்தால் மனதில் எழுந்த சினத்தை வேறு பக்கம் திருப்பினான். கூட்டத்தை சேர்ந்தவர்களிடத்திலெல்லாம் பெரிய ஐயா அட்டைப்பட்டி அனுப்பியிருப்பதை பற்றியும் அதை உடனே மருத நம்பி வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு களைப்புடன் காரை சிவகாமியின் வீட்டுக்கு திருப்பினான். சிவகாமி தோட்டத்தில் சிறிய தள்ளுவண்டியில் இளங்கோவை வைத்து தள்ளி கொண்டிருந்தாள். மணிமொழி மறைந்த பின் மாமியாரும் சிவகாமியும் தான் இளங்கோவை பார்த்து கொண்டு வந்தார்கள். இளங்கோ சிரித்து விளையாடி கொண்டிருந்தான் வண்டியில் உட்கார்ந்தபடி. காரில் இருந்த தங்கதுரை இறங்கி சிவகாமியை நோக்கி நடந்தான். இளங்கோவின் கள்ளம் கபடமற்ற முகத்தை கண்டு மகிழ்ச்சியடைந்திருந்த சிவகாமியின் முகம் தங்கதுரையை கண்டதும் அடியோடு மாறிப்போய்விட்டது. தங்கத்துரையை பார்க்க பிடிக்காதவளைப் போல அவள் தன் முகத்தை திருப்பி கொண்டாள். அவளுடைய செயல் தங்கத்துரைக்கு பெரிதும் ஏமாற்றத்தை தந்தது. அவள் நேராக சிவகாமியின் அருகில் வந்து, சிவகாமி, உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும், உள்ளே போய் பேசலாம். இளங்கோ அழுவான். என்னிடம் என்ன சொல்ல வேண்டும்? இங்கே சொல்லுங்கள். இங்கே நின்று பேச வேண்டாம். எதிர்பாராத விதமாக முத்தழகு வருவான், இல்லைன்னா உங்கள் அப்பா வருவார். முத்தழகுக்கும் என் அப்பாவுக்கும் தெரியாத ரகசியம் எதுவுமே எனக்கு இல்லை. நீ அப்படி நினைக்கலாம், நான் அப்படி நினைக்கவில்லையே என்று சொல்லிக்கொண்டே உள்ளே நடந்து சென்றான் தங்கதுரை. அவன் நேராக சிவகாமியின் அறைக்கு உள் போய் உட்கார்ந்து விட்டான். சிவகாமி சிறிது நேரம் தயங்கினாள். பிறகு இளங்கோவை வண்டியிலே விட்டுவிட்டு உள்ளே சென்றாள். சிவகாமியின் அப்பா எங்கேயோ வெளியே சென்றிருந்தார். அவள் அம்மா சமையல் கட்டில் ஏதோ வேலையாக இருந்தாள். தங்கதுரை கால் மேல் கால் போட்டுக்கொண்டு உட்கார்ந்து கொண்டு, சிவகாமி, மனமாகாத பெண்ணே, இப்போதே குடும்ப சுமை உன் மீது விழுந்து விட்டது. பணிப்பெண்ணை போல எப்போது பார்த்தாலும் நீ இளங்கோவை வைத்து கொண்டிருக்கிறாய். அரசு கண்களை இழந்தவன், அத்துடன் மனைவியையும் இழந்தவன். அந்த குருடனுக்கு அடிமையாக இருக்க நீ விரும்புகிறாயா? நாவை அடக்கி பேசுங்கள் தங்கதுரை. என்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களிடம் கேட்கவில்லை. அரசு கண்களை இழந்தவர்தான், ஆனால் உங்களைப் போல கருத்தை இழந்தவர் கிடையாது. அவரது மனக்கண்கள் எப்போதும் திறந்தே இருக்கின்றன. என்னுடைய வாழ்வில் நீங்கள் குறுக்கிடாமல் இருந்தால் அது போதும். சிவகாமி, அதிகம் பேசுகிறாய். வீணாக என்னை துன்பத்துக்கு ஆளாக்காதே. என்னுடைய சினம் எவரையும் சும்மா விடாது என்றான் தங்கதுரை.
உங்களுடைய அச்சுறுத்தலுக்கெல்லாம் நான் அஞ்சுபவள் கிடையாது. நாம் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது உங்கள் நினைவில் நிற்க வேண்டும். இந்த காலத்தில் நீங்கள் அச்சுறுத்துவதெல்லாம் சரியல்ல என்று அமைதியுடன் ஆனால் உறுதியுடன் சொன்னாள். அவன் அவளை முறைத்துவிட்டு விரைந்து வெளியே சென்றான். சிவகாமி சிந்தனை செய்தபடி அப்படியே அங்கே நின்று விட்டாள். அவள் அந்த அறையில் நின்றபடியே கைகளை முகத்தில் புதைத்து கொண்டாள். தங்கத்துரையிடம் நாம் ஏன் இப்படி நட்பு கொண்டோம் என்று எண்ணிய போது அவளுக்கு அழுகை வந்தது. நீண்ட நேரத்துக்கு பிறகு அவள் வெளியே வந்தாள். தள்ளு வண்டி இருந்தது. ஆனால் வண்டியில் இருந்த இளங்கோவை காணோம். அவன் வண்டியை விட்டு இறங்கி இருக்க முடியாது. அவன் அழுதது சிவகாமிக்கு கேட்கவில்லையோ என்னவோ. இளங்கோவின் அழுகுரல் கேட்டு பாவை வந்து தூக்கி போயிருப்பாளோ. சிவகாமி பக்கத்தில் இருந்த முத்தழகின் பங்களாவை நோக்கி ஓடினாள். எதிரே காரிலிருந்து வேகமாக இறங்கினான் முத்தழகு. அவன் முகம் பேய் அறைந்ததைப் போல் இருந்தது. அவன் சிவகாமியின் அருகில் வந்து, சிவகாமி, குழந்தை எங்கே என்று பதட்டத்துடன் கேட்டான். பாவை கொண்டு வரவில்லையா? இல்லையே, மணிமொழி அவனை தூக்கிச் சென்று விட்டாளாம். கொஞ்சம் தாமதித்தாலும் இளங்கோவை நாம் உயிருடன் பார்ப்பது அரியது. நீ இங்கே இரு, நான் போய் இளங்கோவை மீட்டு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டே காரில் ஏறி உட்கார்ந்தான். சிவகாமி காரில் எட்டி பார்த்தால் காரின் முன் சீட்டில் தோல் பை ஒன்று இருந்தது. அந்த தோல் பை தான் முத்தழகின் வீட்டு நகைப்பை என்பது சிவகாமிக்கு தெரியும். நகைப்பையை எங்கே கொண்டு போறீங்க? மணிமொழி இப்போ இங்கே வந்தா? எனக்கு ஒன்றுமே புரியலையே. தொலைபேசியில் செய்து வந்தது. நகைப்பையை கொண்டு சென்று உடனே கொடுத்தால்தான் இளங்கோவை நாம் உயிருடன் பார்க்க முடியுமாம். சிவகாமி, இந்த செய்தி யாருக்குமே தெரியாது. அண்ணன் அரசு இதை கேள்விப்பட்டால் ஏற்கனவே கண்களை இழந்து தவிக்கும் அவர் எவ்வளவு துன்பம் கொள்வார் தெரியுமா? நீ யார்கிட்டையுமே சொல்லிடாத. முதல்ல குழந்தையை மீட்போம், பிறகு உண்மையை சொல்லுவோம். இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க? தங்கதுரை பங்களாவுக்கு. தங்கதுரை பங்களாவுக்கா? அங்கேயும் போகிறீங்க? தொலைபேசியில் பேசியது யார்? தங்கதுரை தான் பேசினான். அவன் உதவி கொண்டுதான் இளங்கோவை நாம் காப்பாற்ற முடியும் என்றான். அதைத்தான் நான் போய்கொண்டிருக்கிறேன். இதை கேட்டதும் சிவகாமி, நானும் வருகிறேன் என்று காரில் ஏறப்போனாள். வேண்டாம் சிவகாமி, நீ வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு காரை கிளப்பினான் முத்தழகு. கார் மறைந்து விட்டது. சிவகாமி கார் மறையும் வரையில் பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு தலை தெறிக எங்கேயோ ஓடினாள். தங்கதுரை முத்தழகை எதிர்பார்த்து உலவி கொண்டிருந்தான். முத்தழகு வந்தால் நகைப்பையும் வருமே. முத்தழகை காணோமே. கதவு திறந்தது. கதவை திறந்து கொண்டு வந்து நின்றவர் மருதநம்பி. முத்தழகை எதிர்பார்த்து காத்திருந்த தங்கதுரை மருதநம்பியை கண்டதும் மனம் மருண்டான். மருதநம்பி அறைக்குள் வந்ததும் கதவுகளை சாத்திவிட்டு அங்கே நின்று கொண்டார். அவர் பேசாமல் தங்கதுரையையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். தங்கதுரை கொஞ்சம் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு, மருதநம்பி பெரியவரே, உங்களை நான் எங்கெல்லாம் தேடுவது? நீங்கள் சென்னையில் தானே இருந்து வருகிறீர்கள், எனக்கு தெரியாதே என்றான். நான் இங்கே இருப்பது உனக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. நான் இங்கேயே தான் இருந்து வருகிறேன். உன்னை ஒரு முறை விழிப்படைய செய்துவிட்டு போவதற்காகத்தான் நான் இப்போது வந்திருக்கிறேன் என்றார் மருதநம்பி. அவர் குரல் கணீர் என்றிருந்தது. எனக்கா விழிப்புரை? அதுவும் உங்களிடத்தில் இருந்தா என்று கேட்டான் தங்கதுரை சிரிப்போடு. என் திருமகள் மணிமொழியின் வாழ்விலே நீ திருட்டுத்தனமாக புகழ்ந்து விட்டாய். அமைதியாக இருக்க வேண்டிய அவள் வாழ்விலே ஆறாத துன்பங்கள் அதற்கு காரணம் நீ. அவள் ஆதரவோடு வாழ்ந்த இடத்தை விட்டு, இன்னும் சொன்னால் அவள் ஆசையோடு வாழ்ந்த இடத்தை விட்டு நீ அவளை விரட்டி விட்டாய். இதை சொன்னதும் கணீர் என்று இருந்த மருதநம்பியின் குரல் கலங்கி போயிற்று. கொஞ்சம் சமாளித்து கொண்டு, அவளை எங்கே விரட்டனாய் சொல். அவள் இப்போது எங்கே இருக்கிறாள் என்ற பிரச்சனைக்கெல்லாம் அப்புறம் வருவோம். அவள் அமைதியாக இருந்து வந்தது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும். அவள் அமைதியாகத்தான் இருந்து வந்தாள், அதை நான் அறிவேன். உன் பிடியில் அவள் சிக்கி கிடந்த நேரத்தில் கூட நான் தான் அவளை வந்து காப்பாற்றி அவளுக்கு அமைதி கிடைக்க செய்தேன். எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டீர்கள். அவள் அறையிலிருந்து நகைப்பையுடன் வெளியேறியதற்கு நீங்கள் தான் காரணமா? அவள் அறையை விட்டு போகாதிருந்தால் நகைப்பை என்னை விட்டு போயிருக்காதே. மணிமொழியும் அமைதியோடு இருந்திருக்கலாம். மணிமொழியின் அமைதியை கெடுத்ததே நீங்கள்தான். நீங்கள் மணிமொழி வெளியேறச் செய்த உதவியால் என் திட்டமும் பாழாய் போயிற்று.
மணிமொழிக்கு கிடைக்க வேண்டிய நகைகளும் போய்விட்டன. மணிமொழியின் அமைதியை நான் கெடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறீர்களே. நான் மணிமொழியின் அமைதியை கெடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் மணிமொழி அரசுவின் மனைவி இல்லை என்பதை என் நண்பன் முத்தழகிடன் நான் என்றோ சொல்லியிருப்பேன். அரசுவும் அவன் மனைவியும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட உண்மையான புகைப்படத்தை கட்டிலில் கிடந்த தலையணை கடியில் ஒளித்து வைத்திருந்தாள் மணிமொழி. அடிக்கடி அவள் அறையை எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் சோதனை போடுவது வழக்கம். அப்படி ஒரு நாள் நேரங்கட்ட நேரத்தில் சோதனை போட்டபோது அவள் தலையணை கடியில் ஒடித்து வைத்திருந்த அரசுவும் அவன் மனைவியும் எடுத்துக்கொண்ட அந்த உண்மையான புகைப்படம் எனக்கு கிடைத்தது. அந்த புகைப்படத்தை கவனத்தோடு கொண்டு வந்து நான் இங்கே வைத்து இருக்கிறேன். இந்த புகைப்படத்தை பயன்படுத்தி உண்மையை சொல்லிவிடுவேன் என்று மணிமொழியை அச்சுறுத்தி மீண்டும் அவள் மூலமாகவே அந்த நகைப்பையை கடத்து விடலாம் என்று நான் கருதினேன். ஆனால் அதற்குள் மணிமொழி தான் அரசுவின் மனைவி இல்லை என்றும் அரசுவின் மனைவி விமானத்திலிருந்து குதித்து இறந்து விட்டாள் என்றும் எழுதி வைத்துவிட்டு பறந்து போய்விட்டாள். இப்போது முத்தழகு மணிமொழியை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். மணிமொழி உம்மிடம் வந்து சேர்ந்திருப்பாள். நீர்தான் அவளை காத்து வருகிறீர் என்று நான் கருதுகிறேன். இருந்தாலும் பெரியவரே, நம்முடைய கூட்டத்துக்கு வந்த பிறகு தப்பி செல்வது என்பது எப்படி முடியும்? உங்களுக்கு தெரியாதா என்றான் தங்கத்துரை. மருத நம்பி மௌனமாக நின்று கொண்டிருந்தார். தங்கத்துரை மருத நம்பியை நோக்கி, மற்றதெல்லாம் இருக்கட்டும் பெரியவரே, பெரிய ஐயா உங்களுக்கு ஒரு பெட்டி அனுப்பியிருக்கிறார். எனக்கா? எனக்கே பெட்டியா? ஆமாம் பெரியவரே, உங்களுக்கு தான் பெட்டி. பெரிய ஐயா உங்களிடம் தர சொல்லி அனுப்பி அந்த பெட்டியை உங்களிடம் தருவதற்காக எங்கெல்லாம் உங்களை நான் தேடுவது, எவரையெல்லாம் நான் போய் கேட்பது என்று சொல்லிக்கொண்டே மேஜை அறை இழுத்து மேஜை அறைக்குள் இருந்த அந்த பெட்டியை எடுத்து மருத நம்பியிடம் நீட்டினான் தங்கத்துரை. மருத நம்பி தங்கத்துரைக்கு அருகில் வந்து கரங்கள் நடுங்க அந்த பெட்டியை வாங்கினார். திறந்து பார்த்தார். உள்ளே வழக்கம் போல ஒரு நைலான் குழந்தை சட்டை இருந்தது. மருத நம்பி அந்த குழந்தை சட்டையை எடுத்து இரு கைகளாலும் பிரித்து விளக்கு வெளிச்சத்தில் பிடித்து பார்த்தார். அவர் கையில் இருந்த அந்த குழந்தை சட்டை கீழே விழுந்தது. அவர் மெல்ல தடுமாறி தங்கத்துரைக்கு அருகில் வந்து, தங்கத்துரை, எனக்கா இந்த முடிவு? இல்லை, நான் மடிய மாட்டேன். என் மகள் இருக்கிறாள் எனக்கு என்று கத்தினார். தங்கத்துரை சிரித்து கொண்டே தன் கால் சட்டை பையில் இருந்த துப்பாக்கியை வெளியெடுத்து குறிப்பார்த்து நீட்டினான். மருத நம்பி கொட்டும் கண்ணீரோடு மௌனமாக தன் கண்களை மூடிக்கொண்டார். தங்கத்துரை துப்பாக்கியை ஒரு முறை அழுத்தினான். கீழே தொட்டிலில் படுத்து கிடந்த இளங்கோ துப்பாக்கி வெடித்த ஓசை கேட்டு விழித்து அழுதான். ஆனால் கொஞ்ச நேரத்துக்குள் குழந்தை இளங்கோவின் ஓசை ஒடுங்கி போய்விட்டது. கிழவி குழந்தையின் வாயில் துணியை வைத்து அமுக்கி அதன் அழுகுரலை அடக்கிவிட்டாள். பொன்மலையை தங்கத்துரை வந்து பார்த்துவிட்டு போனதுமே அவருடைய மனம் சிந்தனை செய்தது. பிரபாவதி தேவியை பெரிய ஐயா சென்னைக்கு அனுப்பியிருக்கிறார் என்றால் மிகவும் தலையாய செய்தி வேறு ஏதாவது இருக்கும் என்று எண்ணினார் அவர். மருத நம்பிக்கு முடிவு கட்டிவிட்ட பெரிய ஐயா மணிமொழிக்கு முடிவு கட்ட ஏதாவது செய்திருப்பாரோ என்னவோ என்று பிரபாவதி தேவியை தேடி ஓடினார் பொன்மலை. மவுண்ட் ரோடில் இருந்த நீலமலை ஓட்டலுக்கு சென்று எளிதில் அவர் பிரபாவதி தேவியின் அறையை கண்டுபிடித்து விட்டார். பொன்மலை வெளியே இருந்த பொத்தானை அமுக்கினார். உள்ளே மணிமொழி நின்று கொண்டிருந்தாள். ஆனால் பிரபாவதியை காணோம். ஓட்டல் பையனை தேநீர் கொண்டு வர சொல்லியிருந்தாள் மணிமொழி. எதிரே நின்ற பொன்மலையை கண்டதும் திகைப்புற்று ஒரடி பின் வாங்கினாள். பிரபாவதி தேவி எங்கே? உள்ளே குளிக்கிறார். நல்ல நேரத்தில் தான் நான் வந்திருக்கிறேன் மணிமொழி. உன் அப்பா பேராபத்தில் இருக்கிறார், ஓடு. நீ இங்கே இருப்பது இடர். உன் அப்பா தங்கத்துரையை தேடிக்கொண்டிருக்கிறார். நீ அவரை கண்டுபிடித்து அவரையும் கூட்டிக் கொண்டு எங்கேயாவது ஓடிவிடு, நிற்காதே, மறைந்து விடு என்றார் அவர். அப்பாவை நீங்கள் பார்த்தீங்களா? எப்போது, எங்கே பார்த்தீங்க? அதெல்லாம் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க நேரம் இல்லை மணிமொழி. நீ தப்பிவிடு. பிரபாவதி தேவி குளிக்கும் அறையிலிருந்து வருவதற்குள் நீ தப்பிவிடு, ஓடிவிடு. மணிமொழி அவர் சொல்வதை அப்படியே நம்பினாள். பொன்மலை சொன்ன சொற்கள் அவ்வளவும் மருத நம்பியின் வாயிலிருந்து வந்தவை போலவே ஒலித்தன அவளுக்கு. மணிமொழி உடனே வெளியே வந்து ஓடினாள். அவளுடன் ஓடி வந்து கொண்டிருந்த பொன்மலை, மணிமொழி, உண்மை கொலையாளி யார் என்பதை கண்டுபிடித்து விட்டாரம்மா உன் அப்பா. அவருடைய வாழ்க்கை கரைப்பட்டிருப்பதால் அவர் போலீசாரிடம் போக முடியாத நிலையில் இருக்கிறார். உண்மை கொலையாளி யார் என்பதை எடுத்து சொல்லி நீ எப்படியாவது உன்னை காப்பாற்ற நான் முயற்சி செய்கிறேன். நீ போய் உன் அப்பாவை காப்பாற்று. இருவரும் ஓடியவாறே பேசினார்கள். கேசவதாஸ் தற்கொலை செய்து கொண்டதாக அல்லவா பிரபாவதி தேவி சொன்னார்? அப்படியெல்லாம் கிடையாது. கேசவதாஸ் கொலைதான் செய்யப்பட்டார் என்பது உண்மை. அதற்கு வேண்டிய சான்று என்னிடம் இருக்கிறது. நீ போய் வா. அதோ வாடகை கார் நிற்கிறது. நீயாவது தப்பிவிடம்மா. மணிமொழி ஓடி வாடகை காரில் ஏறிக்கொண்டால் எப்படியாவது தன் தந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று மணிமொழி துடித்தாள். தங்கத்துரையை அவர் தேடி திரிகிறார்.
அதனால் அவள் காரை சாந்தோமுக்கு விடச் சொன்னால் கார் விரைந்தது. பொன்மலை வாடகைக்கார் மறைந்ததும் மீண்டும் ஹோட்டலுக்கு திரும்பி வந்தார். அவர் மனதுக்குள் சிரித்து கொண்டார். வாழ்க்கையில் மனிதனுக்கு எப்போதாவது தான் துணிவு வருவது உண்டு. அந்த மாதிரி அடக்க முடியாத துணிவு அவருக்கு இந்த வயதில் இப்போது ஏற்பட்டது குறித்து அவருக்கே வியப்பாகத்தான் இருந்தது. மருத நம்பியின் உயிர் இடரில் இருக்கும்போது, மணிமொழியின் எதிர்காலம் இருண்டு கிடக்கும்போது, பிரபாவதி தேவியை போன்றவர்களது வாழ்வு மட்டும் எப்படி நன்றாக இருக்கலாம்? முடிவு எப்படி இருந்தாலும் சரி, தான் நினைத்ததை செய்தே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் நன்மைக்கு பதில் தீமையே விளையும் என்று முடிவெடுத்த பொன்மலை திட்டத்துடனும் திடத்துடனும் நீலமலை ஹோட்டலுக்கு வந்து பிரபாவதி தேவியின் அறைக்குள் மெல்ல நுழைந்தார். அவர் நுழைந்ததும் ஹோட்டல் பையன் பிரபாவதி தேவியின் அறைக்குள் 2 தேநீர் கொண்டு வந்து வைத்து விட்டு போனார். பிரபாவதி தேவி குளித்துவிட்டு சலவை உடையுடன் வந்தவள் பொன்மலையை பார்த்ததும் அப்படியே நின்று, யார் பொன்மலையா? ஆமாம், நான் பொன்மலை தான் என்று சொல்லிக்கொண்டே ஒரு கோப்பை தேநீரை எடுத்து பருகினார். பிரபாவதி ஒரு வினாடிக்குள் தன்னை ஒப்பனை செய்து கொண்டு எதிரே வந்து அமர்ந்து மற்றொரு கோப்பை தேநீரை எடுத்து பருகிக்கொண்டே, இங்கே நான் இருப்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரிந்து வந்துவிட்டேன். அது இருக்கட்டும், இதை கேளுங்கள். மருத நம்பி தங்கத்துறையை பார்க்க போயிருக்கிறார். அத்துடன் அவர் ஒரு உண்மையையும் தங்கத்துறையின் மூலம் பெரிய ஐயாவிடம் சொல்லப் போகிறார். இந்த உண்மையை பெரிய ஐயா கேட்டால் என்ன நடக்கும் என்றே சொல்ல முடியாது என்றார் பொன்மலை. என்ன உண்மை? அதை நான் தெரிந்து கொள்ளலாமா? நன்றாக தெரிந்து கொள்ளலாம். அதை சொல்லிவிட்டு போகத்தானே வந்திருக்கிறேன். கேளுங்கள் அந்த உண்மையை. கேசவதாஸ் தற்கொலை செய்து கொள்ளவில்லை. அவரை ஒரு பெண் சுட்டு கொன்று விட்டாள். இதுதான் அந்த உண்மை. கேசவதாஸை சுட்டு கொன்ற அந்த பெண் தன்னுடைய கைக்கடிகாரத்தை கேசவதாஸின் உடலுக்கடியில் விட்டுவிட்டு வந்து விட்டாள். கேசவதாஸை புரட்டி பார்த்தபோது அவர் உடலுக்கடியில் அந்த கைக்கடிகாரம் கிடந்தது. கைக்கடிகாரத்தின் மேலேயே அவர் விழுந்து கிடந்ததால் அந்த கைக்கடிகாரம் இருப்பது யாருக்குமே தெரியாமல் போயிற்றான். அந்த கடிகாரத்தை மருத நம்பி கவனத்தோடு எடுத்து வைத்திருக்கிறார். இப்போது மருத நம்பி தங்கத்துறையிடம் உண்மையை சொல்லி கடிகாரத்தையும் கொடுத்து பெரிய ஐயாவிடம் உண்மையையும் எடுத்து சொல்லி அதற்கு ஈடாக மணிமொழியை நம் கூட்டத்திலிருந்து விடுவிப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய தங்கத்துறையிடம் போயிருக்கிறார். இஷ்டத்துக்கு பேசினார் பொன்மலை. உண்மையாகவா? மணிமொழி எங்கே இருக்கிறாள்? மணிமொழியா? எங்கே இருக்கிறாள்? நான் அவளை பார்க்கவே இல்லை. பிரபாவதி இதை கேட்டதும் அறைக்குள் இங்குமங்கும் ஓடினாள். பிறகு கைப்பை எடுத்துக்கொண்டு எதுவுமே சொல்லாமல் வெளியே தலை தெறிக்க ஓடினாள். தொலைவில் ஓடிக்கொண்டிருந்த பிரபாவதி தேவியை பார்த்து பொன்மலை தனக்குள் சிரித்து கொண்டார். அந்த கை கடிகாரம் தங்கத்துறையிடம் இருக்கிறது என்று நினைத்து ஓடுகிறாள். அந்த கை கடிகாரம் பொன்மலையிடமல்லவா இருக்கிறது? பிரபாவதியும் தங்கத்துறையும் மோதட்டுமே, அப்போது பல உண்மைகள் வெளிவரும் என்பது பொன்மலையின் திட்டம். அதனால்தான் அவர் அப்படி செய்தார். தங்கத்துறையின் அறையில் மருத நம்பியின் பிணம் கிடந்தது. அவர் நெஞ்சை துளைத்து கொண்டு சென்றிருந்தது ஒரு குண்டு. கதவுகள் 2ஐயும் சாத்திவிட்டு மருத நம்பியின் பிணத்தை இழுத்தான், அதை வெளியே கொண்டு போவதற்காக. அப்போது கார் ஒன்று வெளியே வந்து நிற்கும் ஓசை கேட்டது. தங்கத்துறை ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். முத்தழகு காரை விட்டு கீழே இறங்கி கையில் பகையுடன் வேகமாக வந்து கொண்டிருந்தான். தங்கத்துறை சட்டென்று கீழே கிடந்த ஜமுக்காலத்தில் மருத நம்பியின் பிணத்தை மறைத்துவிட்டு அதன் கால் சட்டைப்பையில் துப்பாக்கி இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு தன்னை கொஞ்சம் சரிப்படுத்தி கொண்டு நின்றான். கதவுகள் 2ஐயும் திறந்து கொண்டு உள்ளே வந்தது கிழவி. அவள் இடுப்பில் குழந்தை. சனியனே, இப்போது நீ எதற்கு வந்து தொலைகிறாய்? குழந்தையோடு பின் பக்கத்து தாவாரத்துக்கு போய் தொலை. கிழவி குழந்தையுடன் குடுகுடுவென்று ஓடி பின்பக்கத்து தாவாரத்தில் மறைந்து கொண்டாள். முத்தழகு கையில் பையுடன் அறைக்குள் புயலை போல நுழைந்ததும் எதிரே நீட்டிய துப்பாக்கியுடன் நின்று கொண்டிருந்த தங்கத்துறையை பார்த்ததும் துடுக்கிட்டான் முத்தழகு. இருந்தாலும் சமாளித்து கொண்டு, தங்கத்துறை, என்ன இது துப்பாக்கியும் கையுமாக? இப்போது எதற்கு துப்பாக்கி? அவசர காலத்தில் துப்பாக்கியை தவிர வேறு எதுவுமே பயன்படுவது இல்லையே. இருக்கட்டும், கொண்டா அந்த நகைப்பையை. முத்தழகு தன் கையில் இருந்த நகைப்பையை மேஜை மீது வீசி எறிந்தான். மேஜை மீது போய் நகைப்பை விழுந்த பிறகு, எங்கே குழந்தை இளங்கோ? முதலில் அவனை கொண்டு வா. சொன்னபடி நான் நடந்து கொள்வேன் முத்தழகு, அதை பற்றி உனக்கு கவலை வேண்டாம். பாட்டி, குழந்தையை கொண்டு வா என்று கத்தினான். பின்பக்கத்து தாழ்வாரத்தில் குழந்தை இளங்கவோடு மறைந்திருந்த கிழவி குழந்தை இளங்கவோடு அறைக்குள் வந்து நின்றாள். அப்படியானால் மணிமொழி இளங்கோவை தூக்கிச் சென்றதாக நீ சொன்னது பொய்தானே என்று கேட்டு சீறி எழுந்தான் முத்தழகு. அப்போது விடுவென்று உள்ளே நுழைந்தாள் மணிமொழி. இதோ மணிமொழி, இவளை நேரிலேயே நீ கேட்டு பார்க்கலாமே என்றான் தங்கத்துறை.
முத்தழகு மணிமொழியை ஒருமுறை பார்த்துவிட்டு, மணிமொழி, என்ன வேலை செய்தாய்? பாடும் நகைக்காக நீ இளங்கோவை தூக்கி கொண்டு வரலாமா? நானா இளங்கோவை தூக்கி கொண்டு வந்தேனா? இது பொய். நான் இப்போதுதான் இளங்கோவை பார்க்கிறேன் என்று இளங்கோ என்று கத்திக்கொண்டே இளங்கோவை வாங்கி கொள்ள கிழவியிடம் தாவினாள் மணிமொழி. அப்போது ஜமக்காலத்தில் மூடியிருந்த மருத நம்பியின் பிணம் கிடப்பது தெரியாமல் அதை மிதித்து கால்கள் தடுமாறி தரையிலே விழுந்தாள் மணிமொழி. ஜமக்காலம் சரிந்து விழுந்ததால் மருத நம்பியின் பிணம் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்தது. விழுந்த மணிமொழி அப்பாவின் பிணத்தை பார்த்து அப்பா என்று கத்தினாள். மருத நம்பியின் பிணத்தை பார்த்ததும் முத்தழகுக்கு வெறி பிறந்தது. முத்தழகு வெறி பிடித்தவன் போல தங்கத்துரையை நெருங்கினான். முத்தழகு, என் அருகிலே வராதே. என் அருகில் நீ வந்தால் இளங்கோவை சுட்டு விடுவேன். இனி நீ தப்ப முடியாது தங்கத்துரை. உன்னை போலீசாரிடம் பிடித்து கொடுக்காமல் நான் போக மாட்டேன். மணிமொழியின் அப்பாவை சுட்ட நீ என்னையும் சுடு. ஒரு கொலை செய்த நீ இன்னொரு கொலை செய்வதால் தப்பு ஒன்றுமே கிடையாது என்று சொல்லிக்கொண்டே தங்கத்துரையை நெருங்கினான் முத்தழகு. என்னை நெருங்காதே முத்தழகு, நான் இளங்கோவை சுட்டு விடுவேன், இளங்கோவை சுட போகிறேன் என்று கத்தினான். அவன் துப்பாக்கி இளங்கோவை குறிப்பார்த்து கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் தன் உணர்வு பெற்ற மணிமொழி நிலைமையை உணர்ந்து தன் துக்கத்தை மறந்து கண்களை மூடி திறப்பதற்குள் ஓடிப்போய் கிழவியின் இடுப்பில் இருந்த இளங்கோவை பறித்து கொண்டு வெளியே ஓடினாள். மணிமொழி என்று கத்திக்கொண்டே ஓடிக்கொண்டிருந்த மணிமொழியை பார்த்து சுட்டான் தங்கதுரை. ஆனால் ஆ என்று அலறிக்கொண்டே விழுந்தது எதிரே வந்து கொண்டிருந்த பிரபாவதி தேவி. வாசல் படியில் சுருண்டு விழுந்த பிரபாவதி தேவி தன் கழுத்தில் குண்டடிப்பட்ட இடத்திலிருந்து இரத்தம் வெளியேறாமல் தன் கையால் தன் கழுத்தை அமுக்கி பிடித்து கொண்டிருந்தாள். மணிமொழி குழந்தையுடன் ஓடிக்கொண்டிருந்ததால் தங்கத்துரையின் குறி கொஞ்சம் தவறிவிட்டது. கொஞ்சம் தவறியதால் எதிரி வந்து கொண்டிருந்த பிரபாவதி தேவியின் கழுத்தில் பாய்ந்து விட்டது குண்டு. திரும்பி குழந்தையுடன் ஓடி வந்த மணிமொழி குழந்தையை தரையில் வைத்துவிட்டு பிரபாவதி தேவியின் ஒரு கரத்தை பிடித்து கொண்டாள். இந்த நேரத்தில் சிவகாமி ஒரு போலீஸ் படையுடன் விரைந்து சாந்தோம் வீட்டுக்குள் நுழைந்தாள். கையில் துப்பாக்கியுடன் நின்று கொண்டிருந்த தங்கத்துரையை இன்ஸ்பெக்டர் கைது செய்தார். தங்கதுரை கைது செய்யப்பட்டதும் எல்லாரும் வந்து பிரபாவதி தேவியை சூழ்ந்து கொண்டார்கள். தங்கதுரையும் கையில் விலங்குடன் அவளுக்கு அருகில் வந்து நின்று கொண்டான். கிழவியும் கண்கலங்க வந்து நின்று கொண்டாள். இன்ஸ்பெக்டர் குறிப்பு புத்தகமும் பேனாவுமாக பிரபாவதிக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டு குறிப்புகளை எடுத்துக்கொள்ள முன்னேற்பாட்டுடன் இருந்தார். பிரபாவதி தேவி தன் கையை பிடித்து கொண்டிருந்த மணிமொழியை பார்த்து, மணிமொழி, நீ என்னை மன்னித்து விடு. உனக்கு நான் பெரும் தீங்குகள் செய்துவிட்டேன். பிழைத்திருக்கவும் நான் விரும்பவில்லை. பின் இன்ஸ்பெக்டர் பக்கம் திரும்பி, ஐயா, நான் சொல்வது அனைத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். என் உயிர் போவதற்கு முன்னாலே உண்மைகளையெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன். என் பெயர் பிரபாவதி தேவி. பாம்பாய் மெரின் டிரைவில் வாழ்ந்து வந்தேன். 6 வாரமாக வாழ்வதில் எனக்கு சிறு வயதிலிருந்தே ஆசை. மன வாழ்க்கையில் ஈடுபட்டு கணவனுக்கு அடிமையாக இருப்பதை என் மனம் விரும்பவில்லை. வாழ்க்கையில் என் விருப்பப்படியே வாழவே நான் ஆசைப்பட்டேன். என் விருப்பப்படியெல்லாம் நான் வாழ எனக்கு பணம் நிறைய தேவைப்பட்டது. கேசவதாஸ் என் சகோதரர். அவரும் என்னைப் போலவே ஆரவாரமாக வாழ்ந்தார். அதனால்தான் நீண்ட நாட்களாக திட்டமிட்டு வைத்திருந்த திட்டத்தை கேசவதாஸ் மூலம் நிறைவேற்றிக் கொள்ள நான் முடிவு செய்தேன். அயல் நாடுகளிலிருந்து கள்ளத்தனமாக கொண்டு வரப்படும் உயர்ந்த தங்க கடிகாரங்களையும் விலை மதிக்க முடியாத வைரங்களையும் கப்பலிலிருந்து கடத்தி அங்கங்கே கப்பல் வந்து நிற்கும் கடற்கரை நகரங்களில் விநியோகம் செய்ய என் திட்டப்படி கேசவதாஸ் பல ஆட்களை பிடித்து ஏற்பாடு செய்தார். அயல் நாடுகளிலிருந்து எப்போது எந்த கப்பலில் என்ன பொருள் வரும் என்ற செய்தி முதலில் வெளிநாட்டிலிருந்து எனக்கு தான் கிடைக்கும். நான் அந்த செய்தியை நைலான் குழந்தை சட்டையில் ரகசிய எழுத்துக்களில் பின்னி ஒரு பெட்டியில் போட்டு பெட்டி பெட்டியாக தொடர்புள்ளவர்களுக்கு பரிசுகள் அனுப்புவது போல அனுப்புவது வழக்கம். உயர்ந்த கடிகாரங்களும் விலை மதிக்க முடியாத வைரங்களும் பணமாக மாறி மொத்த பணமும் கேசவதாஸுக்கு வந்துவிடும். அவர் அந்த மொத்த பணத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பார். பெரிய ஐயாவுக்கு இந்த பணத்தில் பெரும் பங்கு போய் சேரும். பெரும் பணத்தை அடித்து கொண்டு போகிற அந்த பெரிய ஐயா யார் தெரியுமா? அந்த பெரிய ஐயா நான் தான் என்று சொல்லிவிட்டு கண்களை மூடினாள். இரு விழிகளிலும் கண்ணீர் கொட்டியது. நான் தான் இந்த கொள்ளை கூட்டத்தை பெரிய ஐயா என்ற பெயரில் நடத்தினேன். பெரிய ஐயா என்றால் கூட்டத்தை சேர்ந்த அத்தனை பேரும் பயப்படுவார்கள். பெரிய ஐயாவை கேசவதாஸை தவிர வேறு யாருமே பார்க்க முடியாது. பிரபாவதி தேவிக்கு பெரிய ஐயா ரொம்ப வேண்டியவர் என்று எல்லாரும் நினைத்தார்கள். ஆனால் பெரிய ஐயா என்ற பெயரை சொல்லி என்னால் எல்லாரையுமே பயமுறுத்த முடிந்தது. குழந்தை சட்டைகளை அட்டைப்பட்டிக்குள் வைத்து அனுப்பும்போது அவை ஒழுங்காக உரியவர்களுக்கு போய் சேருகிறதா என்பதை பார்க்க சில சமயங்களில் பெரிய ஐயா அனுப்பியதாக எனக்கே நான் அனுப்பிக்கொள்வதும் உண்டு.
சில பெட்டிகளை ஒன்றாக சேர்த்து மருத நம்பியிடம் கொடுத்து அந்த சில பெட்டிகளை உரியவர்களிடம் சேர்க்க சொல்லி அனுப்புவேன். மருத நம்பி நம்பிக்கையோடு நடந்து கொண்டதால் அடிக்கடி நான் அவருக்கு அந்த வேலைகளை கொடுத்தேன். அப்படி ஒரு தரம் சில பெட்டிகளை மருத நம்பிக்கை அனுப்பும்போது என் முகவரி உள்ள பெட்டியை வழக்கத்திற்கு மாறாக மணிமொழி கொண்டு வந்து தந்தாள். மணிமொழியை பார்த்ததும் அவளையும் எங்கள் கூட்டத்தில் சேர்ந்து விடு என்று நான் சொல்ல முடிவெடுத்தேன். ஆனால் விவரம் எதுவும் அறியாத மணிமொழி எதிர்பாராத விதமாக கேசவதாஸ் கொலை வழக்கில் சிக்கிக்கொண்டாள். மணிமொழி என்னை வந்து பார்ப்பதற்கு சற்று முன்னர் தான் நான் கேசவதாஸை சுட்டு கொன்று விட்டு வந்திருந்தேன். கேசவதாஸ் நான் கேட்ட போதெல்லாம் எனக்கு போதிய பணமும் தரவில்லை. அது மட்டுமல்ல, என்னை ஏமாற்ற அவர் முயன்றார். அதை கூட பொறுத்து கொண்டேன். இனிமேல் நான் தான் பெரிய ஐயா என்றார் அவர். அதனால் பொறுமை இழந்த நான் அவரை சுட்டதும் மறுபடியும் நான் சுடாமல் இருக்க அவர் ஓடி வந்து என் கையை பிடித்தார். அப்போது என் கையில் கட்டியிருந்த சிறிய கை கடிகாரம் கீழே விழுந்து விட்டது. அந்த கடிகாரத்தின் மேலேயே அவர் விழுந்து விட்டார். அப்போது வெளியே எவரோ ஓடி வரும் ஓசை கேட்டது. நான் அப்படியே ஓடி வந்து விட்டேன். என் கை கடிகாரம் கேசவதாஸ் உடலுக்கு அடியில் அப்படியே கிடந்தது. இன்ஸ்பெக்டர் தன் குறிப்பு புத்தகத்தில் ஒன்றை கூட விடாமல் எழுதி கொண்டே வந்தார். கேசவதாஸ் கொலை வழக்கில் மணிமொழியை சிக்க வைத்துவிட்டு நான் தப்பித்துக்கொள்ள நினைத்தேன். மணிமொழி பம்பாயிலிருந்து மறைந்து விட்டால் மணிமொழி ஓடிவிட்டாள் என்ற செய்தி பரவும், அவள் குற்றவாளி என்பதும் உறுதியாகும் என கருதி மணிமொழியை சென்னைக்கு அனுப்ப திட்டமிட்டு திட்டத்தின்படி மணிமொழியிடம் சில பெட்டிகளை கொடுத்து அவளை சென்னைக்கு அனுப்பி வைத்தேன். அவள் விமானத்தில் சென்றதை என் ஆள் ஒருவன் வந்து எனக்கு சொன்னதால் நான் கொஞ்சம் ஆறுதல் அடைந்தேன். என் கை கடிகாரம் என்னை காட்டி கொடுத்துவிடும் என்ற அச்சம் எனக்குள் இருந்து கொண்டேதான் இருந்தது. மருத நம்பி என் கை கடிகாரத்தை எடுத்து மறைத்து கொண்டிருந்ததால் போலீசாருக்கு உண்மை தெரியாமல் போய்விட்டது. மருத நம்பி கைது செய்யப்பட்டதும் அவர் எங்கே உண்மையை சொல்லிவிடுவாரோ என்று அஞ்சி மருத்துவ விடுதியில் இருந்து அவரை தப்பிவிக்க நான் தான் வகை செய்தேன். தப்புவிக்க செய்தாலும் என் கை கடிகாரம் அவரிடம் இருக்கிறதே. மருத நம்பி சென்னைக்கு சென்று விட்டார் என்பதை கேள்விப்பட்டதும் இனி மருத நம்பியை விட்டு வைப்பது இடர் என்ற முடிவெடுத்து தங்கதுரையின் மூலம் மருத நம்பியை தீர்த்து கட்டுவதற்காக நான் சென்னைக்கு வந்தேன். என் திட்டப்படி, என் கட்டளைப்படி தங்கதுரை மருத நம்பியை சுட்டு கொன்றுவிட்டான். ஆனால் அதே தங்கதுரை என் திட்டத்துக்கு மாறாக என் கட்டளை இல்லாமல் என்னையே சுட்டுவிட்டான். என் திட்டப்படி நான் மருத நம்பியை ஒழித்து கட்டிவிட்டு மணிமொழியையும் தீர்த்து கட்டியிருந்தால் போலீசார் குற்றவாளியை கண்டுபிடிக்கவே முடியாமல் வழக்கு முடித்து கொண்டிருப்பார்கள். தீமை வென்றதாக சரித்திரமே இல்லையே. என் வாழ்வில் மட்டும் எப்படி தீமை வெல்லும்? வழக்கம் போல என் வாழ்விலும் வாய்மையே வென்றது. நான் உண்மைகள் அனைத்தையும் அப்படியே சொல்லிவிட்டேன். மணிமொழி மாசற்றவள். என்னுடைய கூட்டத்தை சேர்ந்தவர்களது பட்டியல் என் குறிப்பு புத்தகத்தில் இருக்கிறது. குறிப்பு புத்தகம் என்னுடைய கைப்பையில் இருக்கிறது. என் கைப்பையில் இருக்கும் அந்த குறிப்பு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த விவரம் வேண்டுமானாலும் அந்த குறிப்பு புத்தகத்தில் கிடைக்கும். இனிமேல் நான் சொல்லுவதற்கு எதுவுமே இல்லை. நீங்களும் எல்லாவற்றையும் எழுதி கொண்டீர்கள் அல்லவா? அதை கொடுங்கள். இப்படி என் கையெழுத்தை அதில் போட்டு தந்து விடுகிறேன். தன் குறிப்பு புத்தகத்தையும் பேனாவையும் பிரபாவதி தேவியிடம் கொடுத்தார் அவர். பிரபாவதி தேவி அந்த புத்தகத்தையும் பேனாவையும் வாங்கி தன் கையெழுத்தை போட்டுவிட்டு கொடுத்தாள். இந்த நேரத்தில் அங்கே வந்த பொன்மலை பிரபாவதி தேவியின் கை கடிகாரத்தை உதவி போலீஸ் கமிஷனரிடம் கொடுத்தார். தன் நினைவை இழந்து கொண்டிருந்த பிரபாவதி தேவி பொன்மலையையும் அவர் கொடுத்த தன் கை கடிகாரத்தையும் ஒரு முறை பார்த்துவிட்டு மெல்ல கண்களை மூடிக்கொண்டாள். மயங்கிய மாலை பொழுதினிலே மண்ணில் உட்கார்ந்திருந்த மணிமொழியின் கால்களையும் முத்தழகின் கால்களையும் கடல் அலைகள் தழுவி சென்றன. மணிமொழியும் முத்தழகும் மிக நெருங்கி உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கள் இருவரும் உட்கார்ந்திருந்த இடம் அடையாருக்கும் கொஞ்சம் தள்ளிய கடற்கரையாதலால் அவர்களை சுற்றி எவருமே இல்லை. அவர்கள் வந்த கார் கூட கொஞ்சம் தொலைவில் தான் இருந்தது. முத்தழகு மணிமொழியின் கையை எடுத்து தன் கையில் வைத்து கொண்டு, அண்ணி, நான் உங்களை காதலிக்கிறேன் என்றான். மணிமொழி போய் சினம் கொண்டு, நீங்கள் இனிமேல் என்னை அண்ணி என்று சொன்னால் நான் எழுந்து போய்விடுவேன் என்றாள். பிறகு எப்படி அழைப்பது? அண்ணி என்ற வேடத்தை நான் போட்டேன், அதனால் நான் அண்ணி ஆக்கி விடுவேனா? நேற்று தான் உங்கள் அண்ணனையே நான் நேரில் பார்த்தேன். இனிமேல் நீங்கள் என்னை அண்ணி என்று அழைக்கக்கூடாது. சிவகாமியைத்தான் அண்ணி என்று அழைக்க வேண்டும். உண்மைதான். இனிமேல் சிவகாமி தான் எனக்கு அண்ணி. அப்படியானால் உன்னை எப்படி அழைப்பது? நீங்கள் ஒன்றும் அழைக்க வேண்டாம், கூப்பிட்டால் போதும். மணிமொழி என்று என் பெயரை சொல்லியே கூப்பிடுங்கள். மிகவும் சோம்பலாக இருந்தால் மணி என்று சொல்லுங்கள் போதும் என்றாள் மணிமொழி.
கொஞ்ச நேரம் அப்படியே மௌனமாக இருந்த முத்தழகு, அண்ணா அரசு அவர் பையனுக்கு என் நினைவாக முத்தழகு என்ற பெயரை வைத்திருந்திருக்கிறார். நீ இளங்கோ என்று புழுகிவிட்டாயே என்றான். மணிமொழி மெல்ல சிரித்து கொண்டே, நீங்கள் எனக்கு கணவராக வரப்போகிறீர்கள் என்பது எனக்கு அப்போதே தெரியும். அதனால்தான் நான் அந்த பெயரை சொல்லவில்லை. மணி, நீ ரொம்ப திறமை உள்ளவள். இல்லாவிட்டால் நான் உங்களை அடைந்திருக்க முடியுமா? இளங்கோவை யார் என்ன பெயர் சொல்லி கூப்பிட்டாலும் நான் இளங்கோ என்று தான் கூப்பிடப் போகிறேன். நீ மட்டும் என்ன, அவனுக்கு அம்மாவாக போகிற சிவகாமியே அவனை இளங்கோ என்று தான் கூப்பிடுகிறாள். அதனால் எல்லோருமே அவனை இளங்கோ என்று தான் கூப்பிடுவார்கள் என்று சொன்ன முத்தழகு கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்துவிட்டு மணிமொழியின் உதடுகளில் விரலை வைத்து, மணிமொழி, உன் தியாகம் மிக பெரியது என்றான். இதை சொல்லும்போது அவன் கண்கள் கலங்கின. கண்களை அவன் மூடிக்கொண்டான். 2 கண்களையும் இழந்துவிட்ட, ஒரு பையனையும் பெற்றுவிட்ட உங்கள் அண்ணனை சிவகாமி நாளைக்கு திருமணம் செய்து கொள்ளப் போகிறாளே, அதை விடவா என் தியாகம் பெரியது? சிவகாமியின் தியாகமே சிறந்தது என்றாள். இதை சொல்லும்போது அவள் கண்கள் கலங்கின. தனிமையான படகில் சென்ற அவள் சரியான கரைக்கு வந்து சேர்ந்து விட்டாள். அவள் மனம் இப்படி சொன்னது, மணிமொழி, நாளை உனக்கு திருமணம். மங்கள நானுடன் இரு. நல்லவர்கள் வாழும் நாட்டில் நீ வாழுகிறாய். உனக்கு ஒரு குறையும் வராது. மணிமொழி, நீ என்னை மறந்துவிடு என்று உன்னிடம் உன் கணவன் சொல்லாமல் பார்த்துக்கொள். கதை நிறைந்தது. தமிழ்வாணன் அவர்களுடைய கற்பனையோடு கூட வந்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.